இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். 18வது சங்கீதம் 28வது வசனம் ஒருத்தர் படிங்க. சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி நான் ஜெபம் பண்ண என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில இருள்கள் எல்லாம் நீங்கி விட்டது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இருள் இல்லை, போராட்டம், பிரச்சனை, உங்களுக்கு நீங்க வேண்டிய காரியம், தடைகள் மாறிற்று அப்படின்னா நீங்க ஜெபித்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் இருளை நீக்கி வெளிச்சத்தை காண செய்திருக்கிறார். வெளிச்சமாய் உங்கள் வாழ்க்கையில மாற்றி கொண்டிருக்கிறார். பரிபூர்ணமாய் அப்படி தேவன் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். போன வாரத்தில் நாம் அநேக காரியங்களை தியானித்தோம். தாவீதனுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி இருளை வெளிச்சமாய் அவருடைய வாழ்க்கையில மாற்றினார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தில் வாழ விருப்பம் இல்லாத நிலைமையில இருக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தினிடமாய் இயேசுவினிடமாய் வரவேண்டியதன் அவசியத்தை குறித்து சில வசனங்களை போன வாரத்தில் நாம் தியானித்தோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட இருளையும் ஒரே நிமிடத்தில் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம் என்கிறதை நாம் பார்த்தோம். ஆதியிலே அவர் படைத்ததான இந்த உலகத்தில் சாத்தான் எல்லாவற்றையும் ஒழுங்கன்மையும் வெறுமையுமாய் இருளாய் மாற்றி இருந்த நிலைமையின் மத்தியில வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று, இருளெல்லாம் மாறிவிட்டது. ஸ்தோத்திரன். தேவன் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்துல எல்லா இருளையும் மாற்றி போடுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட உங்களுடைய வாழ்க்கையில சரியாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாதபடிக்கு ஒருவேளை இருக்கிறதான இருள்களையும் கூட தேவன் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பம், கஷ்டம் இது மாத்திரம் இருள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாதபடிக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா காரியங்களும் ஒரு இருளாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில அப்படிப்பட்டதான காரியங்களை மாற்றி நீங்கள் வெளிச்சத்தினிடமாய் வெளிச்சம் காணும்படியாக கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். போன வாரத்தில் நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். உலகத்துல உலக பிரகாரமான தேவனை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவர்கள் இருளிலே மௌனமாவார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படித்தோம். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் என்று சொல்லி. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தின் பாதையில வெளிச்சத்தை தந்து நம்முடைய எல்லா இருளையும் மாற்றி நம்முடைய விளக்கை ஏற்றி வெளிச்சத்தினிடமாய் நடத்துகிற தேவனாய் இருப்பார் என்று சொல்லி பார்த்தோம். எகிப்து தேசத்துல அந்த பார்வோனுக்கும் அவனுடைய நாட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது ஒரே காரிருள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாசல் ஸ்தலங்களிலே அந்த இருள் எல்லாம் இல்லை, ஒரே வெளிச்சமாய் காணப்பட்டது. துன்மார்க்கர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் அவர் வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எதிராக இருக்கிற இருளான அனுபவங்கள், போராட்டங்கள், ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி ஒரு விசை கூட ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுங்க. கண்டிப்பாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் இருள். சிலருடைய வாழ்க்கையில வியாதி என்கிற இருள், சிலருடைய வாழ்க்கையில கஷ்டம், பண கஷ்டம் என்கிற இருள்,
சிலருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கேட்கும்போது என்ன கஷ்டம் அவங்களுக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் தங்கள் வாழ்க்கையின் இருள்களை, போராட்டங்களை, தடைகளை குறித்து சொல்வார்கள். எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் இயேசுவால மாற்ற வல்லமை உண்டு. நீங்க அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் ஜெபித்து வாழ்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற எல்லா இருள்களையும் எல்லா சாபங்களையும் கூட ஆண்டவர் மாற்றி போடுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். மரண இருளை யூத ஜனங்களை விட்டு நீக்கி தேவன் எப்படி அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கினார். மரணத்துக்கும் அவர்களுக்கும் தாவீது சொல்லும்போது, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான். ஒரு அடினா எவ்வளோ இருக்கும்? கொஞ்சம்தான். அதாவது இந்த அளவுதான் ஒரு அடி. மரணத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் தூரம்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மரண இருளை யூதரை விட்டு நீக்கி ஆண்டவர் வெளிச்சமாக்கினார். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. எஸ்தர் 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் நிறுத்தி படிமா. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாயிற்று. இவ்விதமா யூதருக்கு மகிழ்ச்சியும் வெளிச்சமும் உண்டாயிற்று. அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வெளிச்சமே இல்லை. ஒரே மரண பயம், மரண இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நிலைமைகளை தேவன் மாற்றினார். எப்படி மாற்றினார், எப்படி மாறினது என்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்ததா இருந்தாலும் இன்றைக்கு தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலையை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது. ஸ்தோத்திரம். என்னென்ன உண்டாயிற்று? முதல்ல சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. வெளிச்சமும், இரண்டாவது மகிழ்ச்சியும், களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். கமா எதுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கமா கொடுத்துருக்கு. எனவே நம்ம படிக்கும்போது பொதுவாக நான் ஆலோசனை சொல்கிறேன், படிக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி படிக்கும்போது புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் அது நல்லாவும் இருக்கும். இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் கூட உண்டாயிற்று. அற்பமாய் எண்ணப்பட்ட அவர்களுக்கு கனம் உண்டாயிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை அற்பமாய் எண்ணி உங்களுடைய வாழ்க்கையில கவலையோடு கண்ணீரோடு எல்லா மனிதர்களும் எங்களை அற்பமாய் எண்ணுகிறார்களே என்று சொல்லி நீங்க வருத்தத்தோடு ஒருவேளை வேதனையோடு துக்கத்தோடு தாங்க முடியாத நிந்தனையோடு ஒருவேளை இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை தேவன் கட்டளையிடுவார். மாத்திரமல்ல, மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்போது அங்கே பார்க்கிறோம், யூதர்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் செயல்பட்டு எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் உலகத்தில் அந்த யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதங்களிலும் பல நாடுகள் செயல்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே தேவன் பாதுகாப்பாய் அவர்களுக்கு இருக்கிற வரையிலும் எந்த மனிதனும் எந்த சூழ்ச்சியும் அவர்களை அழிக்கவே முடியாது. பாருங்க, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம்
கை போடுவது, மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பமான காரியமாக அவனுக்கு கண்டது. அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே அகாஸ்வேரு ராஜா என்கிறவர் 127 நாடுகளை பிடித்து ஆளுகை செய்த ஒரு ராஜாவாய், ஒரு சக்கரவர்த்தியாக காணப்பட்டார். அந்த ராஜா திடீரென்று ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை முக்கியமான ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து அவனுக்கு அதிகாரங்களை கொடுத்து உயர்த்தி வைத்ததை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமான விழுந்து விழுந்து நமஸ்கரித்தார்கள். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வணக்கத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். ஆனால் மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனை வணங்குகிறதான யூத மனிதன் அப்படி அவன் செய்யவில்லை. இது இவனுக்கு ஆமானுக்கு எரிச்சலாய் காணப்பட்டது. எல்லாரும் எனக்கு மதிப்பு கொடுக்கறாங்க, விழுந்து விழுந்து வணங்குகிறாங்க, இவன் மாத்திரம் என்னை நமஸ்கரிக்காம இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், அவனை மாத்திரமல்ல அவனுடைய ஜாதியே வேற இருக்கணும், கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் சதி திட்டத்தை தீட்டுகிற காரியத்தை பார்க்கிறோம். நீங்க இருக்கிற இடங்களில, வேலை செய்கிற இடத்துல, ஸ்தோத்திரம், ஒரு விக்கிரகத்தை வணங்கினாதான் உனக்கு பதவி உயர்வு அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? யார் பார்க்கறது? நைஸா அப்படியே கும்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? இல்லாட்டா நான் தேவனை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும், உன் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் நான் ஆராதனை செய்வேன், வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் நான் இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். சந்தர்ப்பவாதிகளாய் இருக்கிற ஜனங்கள், ஸ்தோத்திர, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல நீங்க வெட்கப்பட்டு போவீங்க. இந்த உலகத்துல மனிதருக்கு நீங்க பயந்து பயந்து இந்த உலகத்துல மனிதரை பிரியப்படுத்த வேண்டும், நேரத்துக்கு ஏற்றது போல வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கடைசியில் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நிற்க முடியாதபடிக்கு நரகத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். எனவே சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல சந்தர்ப்பவாதிகளாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருவரும் இருக்கக்கூடாது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள்லாம் எந்த துன்பம் வந்தாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில கர்த்தரை தவிர நான் யாரையும் வணங்கவோ நமஸ்கரிக்கவோ கீழே விழுந்து வணங்கவோ முடியாதியா அப்படின்னு சொல்லி அவன் உறுதியாய் காணப்பட்டதுனால இவனை மாத்திரம் கொன்னா போதாது, இவன் சந்ததிகளை, இவனுடைய வம்சத்தை கொன்று போடணும்டா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த ஆமான் என்கிறவன் சதி செய்கிறான். என்ன செய்கிறான்? 8-9 வசனங்களை படிங்க. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது, வித்தியாசமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை, அவர்கள் ராஜாவினுடைய சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல, ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரன் கையில் கொடுப்பேன் என்றான். பாருங்க, ராஜாவினிடத்துல போய் சதி ஆலோசனை போடுகிறவனாய் இந்த ஆமான் இருக்கிறான். ராஜா, நம்ம 127 நாடுகளை நீங்க ஆள்றீங்க, ஆனா அந்த 127 நாடுகளுக்குள்ளும் ஒரு வித்தியாசமான ஜாதி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவருடைய வழக்கமெல்லாம் மற்றவர்களுக்கு இடத்திலிருந்து வித்தியாசமாய் இருக்கிறது. எனவே நம்ம எல்லா ஜனங்களையும் அவர்கள் கெடுத்து விடாதபடிக்கு என்ன செய்ய போறோம்? அவங்களெல்லாம் கொன்று போடுகிறது நன்றாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதற்கு ராஜா சம்மதித்தா அவருக்கு என்ன கொடுப்பானா? அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை
எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன், 10,000 தாலந்து வெள்ளியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ராஜாவுக்கு இல்லாத வெள்ளியா பொன்னா? ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த நாட்களில் இந்த ராஜாவுக்கு ஆமான் சொல்லுகிறது தான் எல்லாமே மந்திர வாக்கு போல இருந்தபடினால அவன் சொன்ன உடனேயே சரி உன்னுடைய இஷ்டப்படி செய் அப்படின்னு சொல்லி, நீ அந்த வெள்ளியெல்லாம் நீயே வச்சுக்கோ. 10ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா தன் கையில் இருந்த தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாகியனான அமத்தாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றார். இந்த வெள்ளியெல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ, அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி நீ என்ன விரும்புகிறாயோ அதன்படி செய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அவன் ஸ்தோத்திரம் இந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு நாளை குறிக்கிறார். அவர்களை கொன்று அழிக்கும்படியாக ஒரு நாளை அவன் குறிக்கிறதை வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாய் உங்களுக்கு எதிராகவும் தீங்கு செய்யும்படியாய் நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி, இத்தனை நாளுக்குள்ள, இத்தனை வருஷத்துக்குள்ள, இத்தனை மாதத்துக்குள்ள உனக்கு என்ன ஆக போறது பார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது உங்களை குறித்து சவால் விடுறாங்களா? ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது யூத ஜனங்களுக்கு எதிராய் வந்ததான எல்லா சதிகளையும் மரண கண்ணிகள் என்கிறதான அந்த இருளை எல்லாம் மாற்றி வெளிச்சமாய் மாற்றின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதருடைய வார்த்தை கண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது எந்த மனுஷனுடைய சதியானாலும் எந்த காரியமானாலும் அது வாய்க்காமல் போகும்படியாய் தேவன் செய்கிறவர். ஸ்தோத்திரம். எல்லா யூதர்களையும் அழிக்கும்படியாய் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆமான் என்கிறவன் நாள் குறிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை படிங்க. 13ஆம் வசனம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய எல்லா யூதரையும், வயது வித்தியாசமே பார்க்க கூடாது, எல்லாரையும் கொன்று அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அந்த கட்டளையின் நகல் தபால்காரர்கள், போஸ்ட்மேன்கள், அந்த நாட்களிலே அவர்கள் செல்லுகிற வாகனங்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், இன்னும் நடந்து பல வகைகளிலே அவர்கள் எல்லா நாடுகளுக்கும், காரணம் ஒரு நாடுகளுக்கு மாத்திரம் அவர்கள் போக வேண்டியது இருந்ததில்லை, 127 நாடுகளுக்கும் இந்த அறிவிப்பை அவர்கள் கொண்டு போக வேண்டியது இருந்தது. அதனாலே அவர்கள் ஸ்தோத்திரம் பல இடங்களுக்கும் பிரயாணப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் அந்த கட்டளையின் நகல்களை அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. எல்லா அந்த ராஜாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற எல்லா நாடுகளிலும் அது பிரசித்தம் பண்ணப்பட்டது. எப்படி இருக்கும் பாருங்க. இந்த நாளிலே ஆதார் மாதம் 13ஆம் தேதி ஆகிய இந்த நாளிலே யூதர்களே நீங்கள் கேளுங்கள், உங்கள் எல்லாரையும் கொன்று அழிக்க அகாஸ்வேரு ராஜா உத்தரவிட்டிருக்கிறார். நீங்கள் எங்கேயும் தப்பி போக முடியாது, எல்லாரும் அதற்கு ரெடியா இருக்கணும், சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. மரண இருள் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மரண இருள் சூழ்ந்து விட்டது.
அந்த கடிதத்தை போய் படித்து கேட்டதான எல்லாருக்கும் ஒரே கலக்கம், ஒரே கதறுதல், வேதனை. என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில இப்படி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரே கலக்கம். எந்த நாட்டில் இந்த செய்தி கேட்கப்பட்டதோ அந்த நாடுகள்லாம் ஜனங்கள் துக்கத்தோடு மரண வேதனைப்பட்டார்கள். இந்த நாளுக்கு நீங்க காத்திருங்க, எல்லாரும் கொலை செய்யப்படுவீர்கள் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை யாராவது திட்டினால விசுவாசிகளுக்கு தாங்க முடிகிறது இல்லை. அவன் ஒரு வார்த்தை சொன்னா நான் 4 வார்த்தை திட்டுறேன் பாரு, நான் எவ்வளவு பெரிய பேச்சாளி அப்படின்னு சொல்லி நிரூபித்தாதான் இன்னைக்கு நிம்மதி வருகிறது. ஸ்தோத்திரம். இங்க என்ன, கொலை பண்ணப்படுவீர்கள், கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே வந்தபோது இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. காரணம், அந்த நாட்களில் யூதர்கள் ஒரு நாடாயிராதபடிக்கு அவர்கள் இஸ்ரவேல் நாட்டிலே அந்த நாட்களில் அவர்கள் இல்லை. உலகத்தின் எல்லா நாடுகளிலும் சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டார்கள். எங்கெங்க யூதர்கள் இருந்தார்களோ எல்லா இடங்களிலும் அவர்கள் வாழ்க்கையில துக்கம், வேதனை, கதறல்கள், எல்லாரும் கீழே விழுந்து கிடந்து உருளுகிறார்கள். ரெட்டை உடுத்தி கொண்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதறினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்களுக்கு இருந்த ஒரே வழி, அவர்கள் மரண இருளிலிருந்து ஒரு வெளிச்சம் உதிக்க வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில இருந்ததான ஒரே நம்பிக்கை ஆண்டவராகிய கர்த்தரை தேடுவதுதான் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை படிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஸ்தோத்திரம். பாருங்க, இவர்களுக்கு இந்த ஆபத்து வருகிறதற்கு முன்னாடியே இதே யூத குலத்தை சார்ந்ததான மொர்தெகாயினுடைய வளர்ப்பு மகளை தேவன் ராஜாத்தியாக மாற்றி இருந்தார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்கு ஆபத்துகள், மோசங்கள் வர, சத்துருக்கள் கொண்டு வர நினைக்கும் போது அவர்களை காப்பாற்ற அந்த இடத்திலும் ஒரு காரியத்தை தேவன் செய்து வைத்திருப்பார். யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆமான் எழும்புவான் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். அதற்கு முன்னே எஸ்தரை அங்கே ராஜாத்தியாக ஏற்படுத்தி வைத்ததை பார்க்கிறோம். எகிப்து அந்த தேசத்துல எல்லா இடங்களிலும் எகிப்தை சுற்றிலும் பஞ்சம் வந்து ஜனங்கள் சாப்பாடு இல்லாதபடிக்கு அலைவார்கள் என்று சொல்லி அந்த யாக்கோபனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவன் பாருங்க அவனுக்கு முன்னாடியே யோசேப்பை எகிப்து தேசத்துல அதிகாரியாய் மாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில சில இருண்ட அனுபவங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து கலங்கி தவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்களா? உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற, உங்களுடைய இருளை மாற்றி போடுவதற்காய் தேவன் ஏற்கனவே சில திட்டங்களை, ஏற்பாடுகளை அவர் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக, எனக்கு விரோதமான காரியங்கள்லேருந்து அதிலிருந்து விடுதலை பெற சில ஏற்பாடுகளை இயேசு எனக்காக ஏற்கனவே பண்ணிவிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. ஒரு எல்லைக்குட்பட்ட, ஒரு தெருவுக்குட்பட்ட தேவன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. அரண்மனையில் இருக்கிற அந்த ராஜாத்திக்கு இப்படி யூதர்களை எல்லாம் ஆதார் மாதமான அந்த 12ஆம் மாதத்தின் 13ஆம் தேதியில எல்லாரையும் கொன்று அழிக்க வேண்டும் என்று சொல்லி
உன்னுடைய அந்த அரண்மனையில் இருந்த ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்ட கடிதம் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கிறது. இந்த நேரத்தில் நீதான் பேசணும் அப்படின்னு சொல்லி எஸ்தர் இடத்துல சொன்ன போது முதல்ல எஸ்தர் அதை குறித்து யோசித்தாலும், ரெண்டாவது நீங்க போய் எல்லாரும் உவாசம் பண்ணுங்க, 3 நாள் அல்லும் பகலும் உவாசம் பண்ணுங்க, நானும் உவாசம் பண்றோம், நானும் என்னுடைய தாதிமாரும் உவாசம் பண்றோம். நான் என்னுடைய ஜனத்துக்காக ராஜாவினிடத்தில் அழைக்கப்படாமல் போகும்போது ஒருவேளை அவர் செங்கோலை நீட்டாம இருந்தா நான் சாக வேண்டியதான், என் ஜனத்துக்காய் நான் சாகவும் ரெடி அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம். தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய் பல தடைகள், இருண்ட அனுபவங்கள் வரும்போது நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். 1 நாள் 2 நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு நேரம் கூட நீங்க வாஞ்சியோடு முழு மனதோடு உவாசித்து ஜெபித்தீங்கன்னா அந்த எல்லா இருளையும் மாற்றி கர்த்தர் பெரிய ஒரு வெளிச்சத்தை காண செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த யூத ஜனங்கள் பாருங்க, எல்லாரும் அங்கங்கே உவாசம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் தவறுகளை எல்லாம் மன்னியும், எங்களுக்கு ஆண்டவரே இந்த அப்பா மரண கண்ணியிலிருந்து, மரண இருளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரு அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். 3 நாள் எல்லா யூதர்களுடைய வீட்டிலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலும் ஒரே அழுக, புலம்பல், வேதனை, துக்கம், தேவனையே நோக்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். என்ன நடக்கிறது? ஒவ்வொரு இடங்களிலும் எங்கெங்க அங்க அந்த வெடிக்கொண்டு வைக்கும்போது, டைமுக்கு செட் பண்ணி வைக்கும்போது அந்த டைமுக்கு அது வெடிக்கிறது போல தேவன் அங்கே செட் பண்ணி ஒவ்வொரு காரியங்களிலும் அந்த யூத ஜனங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு, உவாச ஜெபத்தை கேட்டு, அவர்களுக்கு எப்படி எப்படி எங்க கிரியை செய்யணுமோ அங்கே ஒவ்வொன்றாய் கிரியை செய்ததை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, முதலாவதாக இந்த எஸ்தர் ராஜாவினிடத்துல பேசும்படியாய் போகிறார்கள். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிப்போம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். பாருங்க, இந்த அழைக்கப்படாதபடிக்கு ராஜா வீற்றிருக்கிற இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி யார் போனாலும் அவர்கள் கொல்லப்படுவார்கள். அதுதான் அந்த நாட்களிலே சட்டமாய் காணப்பட்டது. இப்போ இவள் எஸ்தர் ராஜாத்தி பல நாட்களாய் ராஜாவை பார்க்கவில்லை. ராஜாவினிடத்துல பேச அவளுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அதன் மத்தியில் ராஜாவை இந்த நாட்களில் உடனடியாக சந்திக்க வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் யூதர்கள் கொல்லப்படுவார்கள். அந்த 3ஆம் நாளிலே, உவாச ஜெபத்தினுடைய 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு அங்கே அரண்மனையிலே வீற்றிருக்கிற ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறார். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜாவுக்கு தயை கிடைக்கிறது. உவாச ஜெபத்தின் வல்லமை முதல்ல என்ன? ராஜாவிடத்துல எஸ்தர் மேல ராஜாவுக்கு ஒரு தயை கிடைக்க, ஒரு அந்த நல்ல ஒரு நிலைமை, நல்ல ஒரு மாற்றத்தை ராஜாவினுடைய ஒரு இருதயத்தில் ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் வேண்டா வெறுப்புல ஸ்தோத்திரம் பொற்செங்கோலை நீட்டாதிருந்தா ராஜாத்தியானாலும் உடனே அவர்களை பிடித்து கொண்டு போய் கொன்றிருப்பார்கள், இல்லாவிட்டால் சிறைச்சாலையில போட்டிருப்பார்கள், ஏதாவது ஆயிருக்கும். ஸ்தோத்திரம். அவளுக்கு பொற்செங்கோலை ராஜா நீட்டுகிறார். உடனே அதை அவள் தொடுகிறாள். நுனியை தொட்டாள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல,
ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். பாருங்க, உவாஸ் ஜெபத்தின் வல்லமை எவ்வளவு பெரிதா இருக்கிறது பாருங்க. உனக்கு என்ன வேணும், ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி மாத்திரம் கேட்டிருக்கலாம். இந்த ராஜ்யத்துல பாதி வேணாலும் உனக்கு தர்றேன், அந்த அளவுக்கு ராஜா சொல்லும்படியாக தேவன் தயை கிடைக்க பண்ணினதை வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். என்ன வேண்டும் உனக்கு? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமென்றாலும் கொடுக்கப்படும் என்று சொல்லி சொன்னபோது, அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். பாருங்க, பாதி அரசாங்கம் கிடைக்குதா, போதும், அதை வச்சுட்டு நம்ம ஒரு ராணியாக மகாராணியா மாறிடலாம், இதை யூதர்கள்லாம் செத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கல. அதெல்லாம் வேண்டாம், நான் இன்னைக்கு பண்ணுகிற விருந்துல ராஜாவும் ஆமானும் வர வேண்டும். ஆமான் யாரு? ஆமான் தான் இந்த யூதர்களுக்கு சதி செய்து அவர்களை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்ட மனிதன். அவனையும் சேர்த்து விருந்துக்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே விருந்து நடக்கும்போது ஸ்தோத்திரம், 9ஆம் வசனத்துல விருந்து, முதல் நாள் விருந்து நடக்கிறது. விருந்து பலமாய் சுவையாய் பரிமாறப்படுகிறது. அந்த நாளிலே ஆமான் சந்தோஷமாய், அவன் ரொம்ப ஹாப்பியா அவன் தன் வீட்டுக்கு கடந்து போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற மொர்தகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாய் அன்னைக்கு ஆமான் வீட்டுக்கு போனான். ஸ்தோத்திரம். இதற்கிடையில எஸ்தர் ராஜாத்தியினிடத்துல முதல் நாள் விருந்துல அந்த ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியை இப்போவாது சொல்லக்கூடாது அவனுடைய மன்றாட்டு என்ன அப்படின்னும் போது, இல்ல ராஜாவே, நீங்க நாளைக்கும் தயவு செய்து என்னுடைய விருந்துக்கு வர வேண்டும், நாளைக்கு நான் சொல்றேன் என்ன மன்றாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரன். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கும்போது, ஸ்தோத்திரம், யூத ஜனங்கள் இன்னும் 3ஆம் நாளிலே அவர்கள் உவாசத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே படிங்க 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். நடபடி புத்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பாருங்க, யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான இருளை மாற்றி வெளிச்சம் உண்டாக்க 127 நாடுகளை ஆளுகை செய்கிற ராஜாவனுடைய தூக்கத்தில் ஆண்டவர் கை வைக்கிறார். அந்த ராத்திரியில ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. நித்திரை வராதனாலே கால வர்த்தமானங்கள், அந்த அரண்மனையில நடக்கிறதான ஒவ்வொரு நாள் நடபடிகளையும் எழுதி வைக்கிறதான புத்தகத்தை எடுத்து வர ராஜா சொல்லுகிறார். அதை ஒவ்வொன்றாக அங்கே இருந்ததான அவனுடைய அமைச்சர்களோ மற்றவர்களோ படிக்கிறார்கள். அங்கே 2ஆம் வசனத்துல, அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது காணப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜா ஒவ்வொன்றையும் படிக்க பார்த்து கொண்டே அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்துல அந்த வாசித்தவர் படிக்கிறார், ராஜாவின் வாசற்காவலில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய அந்த 2 பேர் ராஜாவை கொல்ல அவர் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தகாய் வெளிப்படுத்தினார் என்கிறதை அங்கே எழுதி வைத்திருந்தது. ஸ்தோத்திரம். மொர்தகாயையும் அவருடைய ஜனங்களையும் கொல்ல பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு அதனுடைய செய்தி எல்லா தேசங்களிலும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு ஜனங்கள் துக்கத்தோடு 3 நாட்களாய் உவாசம் பண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு தூக்கம் வரல.
ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் இருளை மாற்றி போட, உங்களுடைய இருளை மாற்றி போட எப்படிப்பட்ட கொம்பனையும் தொட்டு உங்களுக்காய் கிரியை செய்ய தேவன் வல்லமையுள்ள சர்வ வல்லமை படைத்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, கண்ணீர் விடும்போது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்காய் கிரியை செய்ய இந்த உலகத்துல எவனை வேணாலும் ஆண்டவர் தொடுவார், எவனை வேணுமானாலும் ஆண்டவர் சந்திக்கிற தேவனாய் இருப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, ராஜாவுக்கு தூக்கம் வரல. முன்பு அந்த மொர்தெகாய் செய்த நன்மைக்காக ஒரு காரியமும் செய்யப்படவில்லை என்கிறதை ராஜா கேள்விப்படுகிறார். 3ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். செய்யப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். மொர்தெகாய் என்னை உயிரே காப்பாற்றி இருக்கிறாரு. இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா? ஏதாவது பணம் கொடுக்கப்பட்டதா? இல்லாவிட்டால் ஏதாவது பதவி கொடுக்கப்பட்டதா? ஏதாவது நன்மை செய்யப்பட்டதா? பாராட்டப்பட்டாரா? இல்லை ஏதாவது அவனுக்கு செய்யப்பட்டதா? இல்லையா, ஒண்ணுமே அவருக்கு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி அங்கே ராஜாவுக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஸ்தோத்திரம் 4ஆம் வசனத்திலே, ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேச ராஜ அரண்மனையின் மேல் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யாருப்பா? வெளியே யாரோ இருக்கிறது போல இருக்கிறதே, யார் அது வெளியே இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு ராஜ சமூகத்தில் நின்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமான் தான் வந்திருக்கிறாரு. ஆமானா, சரி உள்ள வர சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்னும் போது ராஜா சந்தோஷமா அந்த ராஜாவினிடத்துல அந்த ஆமான் சந்தோஷமா உள்ள போறார். உள்ள போனதும் அதுவுமா ஸ்தோத்திரம். ராஜா என்ன கேட்கிறாரு? அந்த 6ஆம் வசனத்தை படிங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அல்லாமல் யாரை ராஜா கனம் பண்ணுவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், ராஜா போடுகிற அந்த ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்றான். அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஒன்றும் மிஸ் பண்ண கூடாது, ஒண்ணுமே தவறாதபடிக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லுகிறார். தோத்திரம். அந்த ஆமான் வந்திருக்கிற நிலைமை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 50 முழம் உள்ள ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டு வந்திருக்கிறார். ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டு ஆட்களை வைத்து ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டாக்கி, இதுல இந்த மொர்தெகாயை தூக்கி போட்டாதான் எனக்கு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லி அவன் வந்திருக்கிறான். ராஜா சமூகத்துல வந்ததும் வராதுமாய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும் சொல்லு ஆமான் அப்படின்னும் போது, ராஜா என்ன மாத்திரம்தான் கனம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தனக்குள்ள நினைத்து கொண்டு, சிலருடைய நினைப்பு தான் அவருடைய பிழைப்பை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதிராய் சிலர் நினைத்து உங்களுக்கு எதிராய் அகங்காரமாய் சொல்லுகிற சில வார்த்தைகள், சில காரியங்கள் அவர்களை தான் கெடுக்கும், உங்களை ஒண்ணுமே செய்யாது. அல்லேலூயா, தோத்திரம். பாருங்க, இவன்
ராஜா கிட்ட போய் ராஜா என்னதான் கனம் பண்ண விரும்புவார், அவர் சஸ்பென்ஸா எனக்கு ஏதோ கனத்தை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு, ஐயா நீர் கனம் பண்ணுகிற மனுஷன்னா சாதாரணமா உம்முடைய நீர் அணிகிறதான ட்ரெஸ் ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு போடணும், நீர் மற்ற குதிரை அல்ல, நீர் ஏறுகிறதான அந்த குதிரையில தான் அவனே ஏத்தணும். ஸ்தோத்திரம். பக்கத்துல தூங்குறவங்களை கொஞ்சம் தட்டி விட்டுருங்களேன். ஸ்தோத்திரம். நம்ம சாதாரண பிரசங்கியார், அன்னைக்கு பவுல் என்கிற பெரிய பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன செய்தாங்க, ஒரு வாலிபன் தூங்கினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தூங்கி விழுந்து செத்தும் போயிட்டான். கடைசியில பவுல் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். தோத்திரம். அதனால நம்ம எல்லாம் ரொம்ப சின்ன ரொம்ப ரொம்ப சின்ன பிரசங்கிமார் தான். அதனால நிறைய பேர் தூங்குவீங்க. இருந்தாலும் தூங்காம வசனத்தை கேட்டாதான் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாய் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ராஜாவினுடைய வஸ்திரம், ராஜாவினுடைய குதிரை, ராஜாவுக்கு போடுகிற எல்லா அணிகலன்களையும் போட்டு அவனை குதிரையின் மேல ஏற்றி நகரத்திலெல்லாம் அவனை கொண்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு விதமாய் செய்யப்படும். ராஜா ஒரு மனிதனை கனம் பண்ண விரும்பினார். அந்த மனிதன் குதிரையில ஏறி இருக்கிற இவர்தான் என்று சொல்லி அவனை நகரத்தில் எல்லாம் உலாவ செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். உடனே ராஜா சொல்லுகிறார், நீ சொன்ன அத்தனையும் ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது. அரண்மனை வாசல்ல ஒருத்தன் மொர்தகாய் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருப்பான். உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியும்னு சொல்லியிருப்பானா தெரியாதுன்னு சொல்லியிருப்பானா? அவனெல்லாம் நான் பார்த்ததில்லை ராஜாவே அப்படின்னு கூட அவன் சொல்லியிருப்பான். காரணம் அவனை தானே கொலை செய்ய நினைச்சிருக்கிறான், அவனையும் அவனுடைய ஜனங்களையும். அவனையெல்லாம் எனக்கு தெரியாது ராஜாவே, சரி கேட்டு நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு அந்த மொர்தகாயை அழைத்து வந்து அவன் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்து அவனை என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்தில் அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். ஸ்தோத்திரம். இவனை தான் அழிக்கணும். டேய், எல்லாரும் எனக்கு முன்பாக கீழே விழுந்து வணங்குறாங்க, கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதை எனக்கு கொடுக்கறாங்க, உனக்கு என்னடா திமிரு, உன்னை கொல்ல, உன்னை மாத்திரம் இல்லை எல்லாரையும் அழிச்சிருவேன், உன் சந்ததியை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அழிக்க நினைத்தவன் இப்போ இவனை அலங்கரிக்கிறான். ஸ்தோத்திரம். குதிரை மேல ஏற்றுகிறான். அவனுக்கு முன்பாக ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்பாய் கூப்பிட்டே போய்கொண்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். கடைசியில் அவன் எப்படி வீட்டுக்கு போனானா? ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம். பின்பு ஆமான் ராஜாவின் அரண்மனை மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பினான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். ஏன் முக்காடிட்டு போனான்? நான் நினைக்கிறேன் எல்லாரும் அந்த குதிரையை பிடித்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இந்த மொர்தகாய்க்கு இப்படி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இவனை பார்த்திருப்பாங்க, கேவலமா போச்சு நம்ம பிழைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்து வேதனையோடு முக்காடிட்டு கொண்டு யார் போகிறது அப்படின்னு சொல்லி தெரியாதபடிக்கு அவன் முக்காடிட்டு கொண்டு போகும்படியா இவனுடைய வாழ்க்கையில எந்த மொர்தகாய்க்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் மரண இருளை வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அவன் தலையின் மேல அந்த மரண இருள் வைக்கப்பட்டது. பாருங்க, 2ஆம் நாள் விருந்துக்கு அவசரமாக அவனை அழைக்க வருகிறார்கள். 2ஆம் நாள் விருந்து நடக்கிறது. ஸ்தோத்திரம். என்ன நடக்கிறது? 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். பாருங்க, மறுபடியுமாக 2ஆம் நாள் விருந்து நடக்கும்போது ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே இப்போது சொல்றியா உன்னுடைய மன்றாட்டு என்ன?
ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ்தர், அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். ஸ்தோத்திரம். என்னையும் என்னுடைய ஜனங்களையும் அங்கே கொலை செய்யும்படியாய் எதிரிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். நாங்கள் அழிக்கப்பட போகிறோம், இதனால ராஜாவுக்கும் நஷ்டம் உண்டாக போகிறது அப்படின்னு சொல்லி ராஜா எதிர்பார்த்த ஒன்னையுமே இவ கேட்கல. அந்த தங்களுக்கு வர இருக்கிறதான அந்த தங்களை கொலை பண்ண போகிற அந்த காரியத்தை குறித்து அவள் சொல்லி அழுகையோடு சொன்னபோது ராஜா அப்பொழுது ராஜாவாகிய அகஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். இப்படி செய்ய துணிகரம் கொண்ட ஆள் யாரு? அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னும் போது இந்த நேரத்தில் தான் 2ஆம் நாள் விருந்துல எஸ்தர் அந்த ஆமானை ராஜாவனிடத்தில் காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான். என்னடா இது, நம்ம யாரையோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து தேவையில்லாத இடத்துல நம்ம கை வைத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி திகில் அடைந்தான் ஆமான். ஸ்தோத்திரம். நமக்கே நாமே ஒலை வைத்துட்டோமே, நான் வெட்டின குழியில தானே விழுந்தான் என்று சொல்லி நமக்கு ஒலை வைத்து விட்டோமா அப்படின்னு சொல்லி அவன் திகில் அடைந்தான். அந்த நேரத்தில் ராஜா பயங்கரமான கோபத்தோடு அந்த பந்தியை விட்டு வெளியே போகிறார். வெளியே போயிட்டு உள்ள வரும்போது ஸ்தோத்திரம், ராஜாத்தி உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கால் அடியில இந்த ஆமான் ஸ்தோத்திரம் தன்னை எப்படியாயிலும் காப்பாற்றும்படியாய் வேண்டுதல் செய்கிறான். ஆனால் ராஜா நினைத்தாரு, ஸ்தோத்திரம், இந்த ஆமான் பதவி வெறியில நம்ம அவனுக்கு கொடுத்த கணத்துல இந்த ராஜாத்தியே கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைத்து 9ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜ சமூகத்தில் 8ஆம் வசனம் படிங்க. ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே, ராஜாவினுடைய வாயிலிருந்து வந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். ஆமானுடைய முகம் மூடப்பட்டது, மூடி போட்டார்கள். ஏற்கனவே மூடிட்டு தான் வீட்டுக்கு போனான், இப்ப முழுவதுமாய் அவனுடைய முகத்தை மூடி போட்டார்கள். ஸ்தோத்திரம். இப்போ ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள் ராஜாவிட்ட சொல்றாங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காய் பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்படியாக இந்த ஆமான் மொர்தெகாயை அழிக்கணும், இந்த தூக்கு மரத்துல அவன் தொங்குவதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தான். கடைசியில ராஜாவினுடைய உத்தரவுபடியே அவனை அந்த தூக்கு மரத்துல போட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து சில வசனங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்போது, இப்போ அரண்மனையின் வாசல்ல இருந்ததான மொர்தெகாய், அவன் கர்த்தரை தேடின
ஆண்டவர் ஒருவருக்கே நான் கனத்தை செலுத்த முடியும், மனிதனை எல்லாம் வணங்க முடியாது. தோத்திரம், நீ வணங்கிரு, அப்பதான் உனக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்பதான் யாருக்கு தெரிய போகுது, ஒரு தடவை கும்பிட்டுருவாயேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒருவேளை செய்யலாம். ஆனா அந்த மொர்தெகாய் செய்யவில்லை. அதற்கீடாய் தேவன் அந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையை, இருண்ட அனுபவத்தை எப்படி வெளிச்சமாய் மாற்றுகிறார் பாருங்க. இப்போ அரண்மனை வாசலிலே எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத இருந்ததான அந்த மொர்தெகாயை ராஜ சமூகத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜ அரண்மனைக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்போம்னா, தேவனுக்கு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், அவரை மாத்திரம் கனம் பண்ணி இந்த உலகத்துல வாழ்கிற உண்மையும் உத்தமம் உள்ள தேவ பிள்ளைகளாய் இருப்போம்னா, தேவன் உங்களையும் கனப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது ராஜ சமூகத்திலே அந்த அரண்மனையிலே அவன் வருகிறான். 2ஆம் வசனத்துல படிக்கும்போது ராஜா முன்பு அந்த ஆமானுக்கு கொடுத்திருந்ததான முத்திரை மோதிரத்தை அந்த மொர்தெகாயினுடைய கையிலே போட உத்தரவாகிறது. ராஜாவின் முத்திரை மோதிரம், அதிகாரம் அந்த மொர்தெகாயினுடைய கையில வருகிறது. மாத்திரமல்ல 8ஆம் அதிகாரம் அதே 2ஆம் வசனத்தில் எஸ்தரனுடைய அந்த அரண்மனைக்கு இவன் தான் அதிகாரி, எல்லா பொறுப்புகளும் இப்ப இவனுடைய கையில வந்து விட்டது. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கும்போது இளநீலமும் வெண்மையுமான ராஜ வஸ்திரமும் பொன்முடியும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் அவன் ராஜ அரண்மனையை விட்டு புறப்பட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான அற்பமான நிலைமையில இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு உண்மையா இருப்பீங்கன்னா, உங்களை உயர்த்தி சிங்காசனத்துல வைத்து அழகு பார்க்க தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல அதிகாரியாய் மாற்றுவார். இந்த உலகத்துல ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்துல வேஷம் போடுகிற அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களை ஒரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம். வேஷம் போட்டு பிசாசுக்கும் உலக பிரகாரமான விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் இடம் கொடுப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கடைசியில பரிதாபமாக முடியும் என்பதை நீங்க இன்றைக்கு இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில யோசித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். கடைசியில நாம் பார்க்கும்போது இப்ப மொர்தெகாய் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஆதார் மாதம் 13ஆம் தேதியில ஸ்தோத்திரம் எல்லா யூதர்களும் தங்களை காப்பாற்றி கொள்ள எதிராய் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களை யூதர்கள் என்ன செய்யலாம், தங்கள் தற்காப்புக்காக கொன்று போடலாம், அழிக்கலாம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால அதை முத்திரை போட்டு அனுப்புகிறார். 8ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வீட்டில் போய் படித்து பாருங்க. 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வேகமான ஒட்டகங்கள் மற்றும் கழுதைகளிலே ஏறுகிறதான அஞ்சற்காரர் கையிலே அந்த கடிதங்கள் கொடுக்கப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் போகிறது. அங்கே போனபோது வேத வசனத்துல நாம முதல்ல படித்தோமே, இவ்விதமா யூதருக்கு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இப்ப படிங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய் யூதருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாயிற்று, கனம் உண்டாயிற்று, மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்திலே அமைந்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் விருந்துண்டு சந்தோஷப்படுகிற நாளாய் தேவன் அந்த நாளை மாற்றினார்.
இதனால நடந்தது, உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் 3 நாட்கள் கர்த்தாவே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அரண்மனையிலும் உபவாசித்தார்கள், வெளியிலும் உபவாசித்தார்கள், பணக்காரனும் உபவாசித்தான், ஏழையும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா. ஆண்டவர் கேட்டு எதிரிகளுடைய சதிகளை எல்லாம் முறியடித்து அந்த ஜனங்களுக்கு எந்த நாள் அவர்கள் மரண இருளின் மத்தியில கொல்லப்படுவார்கள் என்று நாள் குறித்தார்களோ அந்த நாளை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற மகிழ்ச்சியின் நாளாய் கர்த்தர் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து உங்களை மகிழ்ச்சி அடைய பண்ண தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையின் இருள்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், என் குடும்பத்தின் இருள்கள் அது எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை நீர் வெளிச்சமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. யூதருக்கு விரோதமாய் எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மரண இருள் அவர்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொண்டது. அதன் மத்தியிலே பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் மன்றாடினார்கள், ஜெபித்தார்கள். தேவன் அவர்களுக்காய் இறங்கினீரே. ராஜாவனுடைய தூக்கத்தையும் தடை பண்ணி மொர்தெகாய்க்கு நன்மை செய்யவும் அதன் மூலமாய் அவர்களுக்கு எதிராய் அனுப்பப்பட்ட சட்டங்களை மாற்றி எழுதும்படியாய், ஹல்லேலூயா, எந்த நாளிலே கொல்லப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாள் குறித்து சட்டம் இயற்றப்பட்டதோ அதே நாளிலே ஒரு கொண்டாட்டத்தின் நாளாய் மாற்றினீரே ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் எழும்புகிற ஆலோசனைகளை, மனித ஆண்டவரே செயல்பாடுகளை, மனிதருடைய அகங்கார வார்த்தைகளை தேவன் செல்லுபடியாகாமல் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். அவைகளை உடைத்தறிகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் தங்கள் தலையிலே ஆமானை போல முக்காடிட செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர். தேவரீரன் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். என் தேவனின் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏதோ காதில கேட்டோம் என்று மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை நடப்பிக்க போறபடியினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஆமென். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்ந்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்ந்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உங்கள் வாழ்க்கையில இருண்ட அனுபவங்களை அவர் வெளிச்சமாக்கி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வேளையில இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன